சுக்கிரன் சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறது அருமை. எந்த லக்னக்காரராக இருந்தாலும் சுக்கிரனுங்கிற ஒரு மிகப்பெரிய சுபர். குருவுக்கு ஒரு 50% சுபத்துவம் கொடுக்குறார். குரு வந்து 100% வந்து ஒரு பாவத்தை வந்து புனிதப்படுத்துறார், ஒளி கொடுக்குறாருன்னா சுக்கிரன் 50% கொடுக்குறார். இது 100 வாட்ஸ் பல்புனா அது 50 வாட்ஸ் பல்பு. இதுவும் நல்லது. என்ன ஆகுனா லக்னம் அந்த நபர் வந்து நல்ல நபராக இருப்பார், சோஷியலாக அக்செப்டபிளாக இருப்பார். அவங்க ஊரில் போய் அவர் பேர் சொன்னால் தெரியுங்க அவர் வீடு அங்கே தாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பிரசித்தமாக இருப்பார், ஒழுக்கம் உள்ளவராக இருப்பார். ஏன்னா சுபகிரகம் லக்னத்தில் இருக்கு இல்லைங்களா. அதே சமயத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேரக்டர், நல்ல குணங்கள் இருக்கும். அதே வந்து கும்ப லக்னம் மகர லக்னத்தில் இருந்தால் ராஜோகாதிபதியாக செயல்பட்டு ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பார். தனுசு லக்னத்தில் குரு இருந்தால் எப்படியோ, மீன லக்னத்தில் தனுசு லக்னத்தில் மீன லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் எப்படியோ அது மாதிரி கொடுப்பார். யாருக்கு? கும்ப லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும். அதான் பாவம். அதில் தான் நீங்கள் வந்து அந்த காரத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் எடுத்துக்கணும். சுக்கிரன் எங்க இருந்தாலும் நல்லதுதான். ஆனா மகர லக்னம், கும்ப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னத்துக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒரு ராஜோகாதிபதியும் வரார். ஸோ ஒரு சுபகிரகம் பிளஸ் ராஜோகாதிபதி. ராஜோகாதிபதி என்ன அந்த லக்னத்துக்கு வேண்டப்பட்டவர். அப்படிங்கிறப்ப நான் பிரில்லியன்ட். சுக்கிரதசை வந்ததுன்னா அவன் ஓஹோன்னு வருவான். புரியுதுங்களா? நேச்சராகவே இருப்பான். இதே மீன லக்னம் தனுசு லக்னத்துக்கு ஆகாதவர் சுக்கிரன். லக்னத்துல இருந்தால் என்ன ஆகும்? அவனும் நல்லவனாக தான் இருப்பான், ஆனால் வேலைக்காகாதவனா இருப்பான். சுக்கிரதசை நடந்ததுன்னா சரி நல்லா தான் சார் இருந்தார். சுக்கிரதசை ஆரம்பிச்சதுலேருந்து லோன் 6ஆம் வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். இதே துலாம் வீட்டுக்காரருக்கு 8ஆம் வீடு போய் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டார் சார், அசிங்கமாயிடுச்சு, ஒரு ஸ்கேமில் மாட்டிட்டாரு. பேப்பரில் கூட வந்தது பேர் பார்த்தீங்களா? அது சனி ராகுவோட சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா முடிஞ்சது சுக்கிரன். அப்படி அதனால தான் என்ன சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான். லக்னத்தில் இருக்கிறது மாளவி யோகம்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறது மாளவி யோகம், நல்ல ஒரு அமைப்பு. ஆனால் அவர் வந்து எந்த லக்னத்துக்குங்க பொறுத்து அவர் விசேஷ பலன் கொடுப்பாரா அல்லது சுமாரான பலன் கொடுப்பாரா அல்லது கீழே இழுப்பாராங்கிறது பொறுத்து.